அன்புள்ள என் சொந்தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள சொந்தங்களே, இன்று சிறுதுளி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எண்ணத்தில் எண்ணெய் வைத்தேன், நெஞ்சத்தில் மஞ்சம் வைத்து, கனவில் காத்து நிற்பேன் தேவியே. இது 64 அதிகாரம். மக்களே, நான் பாடும் ஒவ்வொரு சாங்குக்கும் லைக் ஷேர் ஒரு சிலர் தான் பண்ணுறாங்க, ஒரு சிலர் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் மனசு வச்சிங்கன்னா சரி, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்கும். உங்களை என் சொந்தங்களாக நினச்சி கேட்குறேன். எனக்கு சொந்தக்காரங்களோ வேறு சொந்த பந்தங்களோ அண்ணன் தம்பியோ தங்கைகளோ அக்கா தங்கைகளோ யாருமே கிடையாது. நான் ஒரு அனாதை மாதிரி தான். என் தந்தை கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. சின்ன வயசுலேயே நான் ரத்த குழந்தையாக இருக்கும்போதே எல்லாம் விட்டுட்டு என்னை விட்டு போயிட்டாங்க. அந்த வறுமையிலையும் நான் வளர்ந்தேன். எனக்கு கதையெல்லாம் கேட்டிங்கன்னா சரி, எனக்கே அழுக சொல்லும்போதே நான் அதை ஒரு கதையாகவே வாழ்வை தெரியும்னு சொல்லி ஒரு கதையாகவே எழுதலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்கும். என் சொந்தங்களாகவே உங்களோட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, இப்போ என்ன நம்ம குறிப்பில் என்னென்னு பேச போகிறோம்னா, குறிப்புன்றது பெண் என்பவள் மதிக்கப்பட வேண்டியவங்க, போற்றப்பட வேண்டியவங்க. நம் நாட்டின் குலதெய்வங்களே அவங்க தான் பெண். நம்ம சுமந்து கொண்டு இருப்பதும் பூமி தாய். நம்மை சுமந்தவளும் 10 மாதம் சுமந்து பெற்றவளும் வளர்ப்பு தாய், இரவு தாய் இல்லைங்களா? அப்படி இருக்கையில் பெண் என்பவளை நாம் போற்ற வேண்டும். போற்றாவிட்டாலும் கூட அவங்கள மதிக்க தெரியணும், சரியா? அதனால் பெண்ணை இழிவாக பேசவோ மட்டவும் பேசவோ இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பெற்றெடுத்தவங்களும் தாய் தான். நம்ம கூட பிறந்தவங்க அக்கா தங்கை எல்லாருமே தாய்க்கு சமந்தான் இல்லையா? நம்ம கட்டின மனைவியை விட கட்டின மனைவியும் ஒரு தாய் தான். தாய்க்கு பின் தாரம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் யாரையுமே நாம் இழிவாக பெண்ணை இழிவாக பேசுவதோ தவறு. என்னை பொறுத்தவரை ஒரு சிலர் ஒரு சிலர் மாதிரி கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களை ஒரு தெய்வமாகவோ, நம் தமிழ்நாட்டின் முதல் கடவுள் விநாயகருக்கு அடுத்து பெண்களைத்தான் கடவுளாக நினைக்கிறாங்க, புரிஞ்சுக்கங்க. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் பெண்களை நம்ம ஒரு மட்டமாகவோ ஒரு சித்தரித்து அவர்கள் சூழ்ச்சிகரமாகவோ, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலை காரணமாக பெண்கள் தள்ளப்படுறாங்க. அது அவங்க வறுமையினால் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலைகள்னால. அதுக்காண்டி அவங்கள மட்டமாக கீழ்த்தரமாகவோ பேசுவது அது நல்லதில்லை. அதனால் ஒவ்வொரு என்னோடய சகோதர சகோதரிகள் மற்றும் அண்ணன் தம்பிகள், என்னோட எல்லோருமே எல்லா மக்களுமே பொதுவாகவே போற்ற வேண்டும். போற்ற வேண்டாலும் அதை பேசாமல் இருந்தாவே அவங்களுக்கு நிம்மதி, நமக்கு நிம்மதி. அதனால் நீங்கள் பெண்களை எப்பயும் மதிக்க கற்றுக்கங்க. சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி நம்ம பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு ஒரு குறிப்பு. நம்ம பெண் பிள்ளைகளை நம்ம பெற்றெடுத்திருக்கிறோம். அந்த பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி இழிவாக பார்க்கக்கூடாது. அது மகாலட்சுமி. நம்ம வீட்டுக்கு யாருக்கும் அந்த மாதிரி மகாலட்சுமி கிடைக்காது. அந்த மகாலட்சுமி கிடைக்காம எத்தனையோ பேர் குழந்தையே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வறுமையில். அதனால் நீங்கள் பெண் பிள்ளையை பிறந்துருச்சே ஒவ்வொரு தடவையும் அப்படின்னு வருத்தப்படாதீங்க. அந்த குழந்தைய பிறந்த வீடு மகாலட்சுமி கலாச்சாரமாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், பொம்பளை பிள்ளைங்க பிறந்த ஒவ்வொரு வீட்லேயும் பாருங்கள், காசு பணம் இல்லைன்னா கூட அவங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். என்ன நகை நட்டு போட்டு கட்டி கொடுக்கணுமே, அதுக்கு தகுந்த மாப்பிள்ளைகள் கிடைக்குமோ, நமக்கு எங்கே வசதி வாய்ப்பு இல்லையோ அப்படின்னும்போது
கடவுள் வந்து யாருக்கு என்ன இருக்கணும் அதன்படி நடக்கும். நிச்சயம் வெற்றி நடைபெறும். நன்றி, வணக்கம்.